Mother stored up all these things in her heart. லூக்கா 2:51. தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, St. Augustine quotes, Mother Mary was more blessed in having born Christ in her heart than in having conceived him in the flesh. அன்னை மரியாளின் இரட்டை பேறு, தன் உதிரத்தில் கரு, தன் உள்ளத்தில் உரு. இந்த படத்தை பாருங்க, 2 குழந்தையை வச்சிருக்கிறது போல தெரியும். ஒன்று இயேசு குழந்தை, இன்னொன்று செம்மறி ஆடு. அன்பொழி டிவியில் இதை பார்த்துட்டு நல்லா கவனிக்காமல், மாதாவுக்கு 2 பிள்ளைங்களா ஃபாதர், 2 பேரை கையில் வச்சுருந்தாங்களே அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அடுத்த தடவை வந்தால் நல்லா பாருங்கள், அது குழந்தை அல்ல, ஒரு ஆடு, செம்மறி ஆடு. ஒழுங்காக கவனிக்கல, அடுத்த தடவை கவனிக்கிறேன்னு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய கருத்தும் சொல்லப்பட்ட கருத்தும் ஒன்று. இதயத்தில் ஆண்டவரை, இந்த வார்த்தையானவரை, விவிலியம் பைபிள் கூறியதை தாங்கி இருந்தார். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் என்று ஸ்நாபக அருளப்பரால் சுட்டி காட்டப்பட்ட கிறிஸ்துவை, மெசியாவை அவருடைய உள்ளத்தில் கொண்டிருந்தார், உரு கொண்டிருந்தார், உதரத்தில் கரு கொண்டிருந்தார். இதுதான் தேவதாயினுடைய இரட்டை பேறு. இதை புனித அகுஸ்தீனார் உதரத்தில் தாங்கியிருக்கக்கூடிய கிறிஸ்துவை விட தன் உள்ளத்தில் பதித்திருந்த அந்த வார்த்தையான இறைவனை கொண்டிருந்த தாய் பேறு பெற்றவராக இருந்தார். அதைத்தான் இன்றைய விழா, த இமாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மேரி என்று தேவதாயின் திரு இதயத்தை, மாசற்ற இதயத்தை நாம் கொண்டாடுகிறோம். நேற்று இயேசுவின் திரு இதயத்தை கொண்டாடினோம். இன்று தேவதாயின் திரு இதயம் போற்றப்படுகிறது. அந்த திருவிழாவை சிறப்பிக்கும் வகையில்தான் இன்றைய ஆராதனையிலே அவருடைய பாடல், ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழ்ச்சியோடு நன்றி கூறுகின்ற பாடலை பாடினோம். Blessed Elizabeth of the Trinity என்ற புனிதர் இவ்வாறு கூறுகிறார், ஓ how beautiful she is to contemplate during her long martyrdom, so serene, enveloped in a kind of majesty that radiates both strength and gentleness. தனது நீண்ட தியாக வாழ்வில் ஆற்றலும் அமைதியும் ஒளிர்விடும் மாட்சியில் ஆழ்ந்து தியானிக்கும் அவர் மிகவும் அழகுள்ளவர். எனக்கு ஒரு மதர் சுப்பீரியர் தெரியும். அவர்கள் நீண்ட வருடங்களாக தஞ்சையில் உள்ள ஒரு பெரிய பள்ளிக்கூடம், பெரிய கான்வென்ட், அதில் மதர் சுப்பீரியர் HM ஆக இருந்து ஓய்வு பெற்றவர். ஓய்வு பெற்ற நிலையிலே அவருக்கு கேன்சர். ஆகவே தினம் தினம் வலியினால் துன்பப்பட்டு கொண்டிருந்தார். வேதனை, ஆனால் முகத்திலே அந்த வேதனை தெரியாது. வருபவரிடமெல்லாம் புன்முறுவலோடு பேசி கொண்டிருப்பார். பதட்டப்பட மாட்டார், கோபப்பட மாட்டார், அல்லது இரிட்டேட்டட் என்று சொல்லுவார்கள். சில பேருக்கு அந்த மாதிரி சமயத்தில் யாராவது பார்க்க வந்தால் கொஞ்சம் கோபித்து கொள்வார்கள். அப்படி அல்ல, எல்லோருடனும் புன்முறுவலுடன் அவர் பேசி தன்னுடைய இறுதி காலத்தை கழித்தவர். மிக மிக நெருக்கமானவர்களுக்கு மட்டும்தான் அவர் இப்படி கேன்சரினால் பாதிக்கப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று தெரியும். இவைகளுக்கெல்லாம் அந்த மன உரம், அந்த திடம் தேவை, இதை தாங்கிக் கொள்வதற்கு. ஆகவே சாதாரண தலைவலினாவே நம்ம அநேகர் நொந்து கொள்கிறோம், உடனே முணுமுணுக்கிறோம். ஒரு சிறிய வழிகளை தாங்குவதற்கு கூட நம்மால் முடியவில்லை. ஆனால் தேவதாய் தன் வாழ்நாள் முழுவதும் இந்த வேதனையை மாற்றடம் என்று சொல்லப்படுகிறது, அந்த வாழ், வியாகுல வாழ் ஊடுருவப்பட்டதை தாங்கிக் கொண்டார். அதனால்
நான் ஏன் தான் பிறந்தேனோ, ஏன் தான் என் தலையெழுத்தோ என்றெல்லாம் சொல்லவில்லை. ஏற்றுக்கொண்டவர். என்று அவர் உமது சித்தம் எனது பாக்கியம், ஃபியாத் லெட் இட் பி டன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டாரோ இறை சித்தத்தை, அதை கடைசி வரைக்கும் அப்பழுக்கின்றி முழுமையான மனத்துடன் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர், வாழ்ந்து காட்டியவர். தாய் தன்னை அறியாத கன்று இல்லை, தன் கன்றை யாயும் அறியும் உலகின் தாய் ஆகின் ஐயா, நீ அரிதி எப்பொருளும் அவை உன்னை நிலை அறியா. தாய் தன்னை அறியாத கன்று இல்லை. நிறைய மாடுகள் இருந்தாலும் ஒரு கன்றுக்குட்டி தன்னுடைய தாயை தேடி ஓடி கண்டுபிடித்து விடும். அதே போன்று இறைவா, நீர் எங்களை கண்டுபிடிக்கின்றேன், உம்மை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த மனநிலையை தாரும் என்ற தமிழ் பாடலும். மறுபடியும் சென்ட் அகஸ்டின், மேரி வாஸ் நாட் மியர்லி பாசிவ் at the foot of the cross, she cooperated through charity, love, in the work of our redemption. சிலுவை அடியில் மரியாள் வெறும் அணியோ மனித சங்கிலியோ அல்ல, மீட்பின் அன்பு காரணியாக விளங்குகிறார். எல்லாரோடும் சேர்ந்து நானும் நிற்கிறேன் பேர் வழி என்று இந்த இதுக்கெல்லாம் ரோடு மறியல், சாலை மறியல்லாம் போகிறாங்களே கும்பலாக, எல்லாரும் போகிறேன்னு போவாங்க. போலீஸ் வந்தோன்னே ஒரே ஓட்டமாக ஓடியே போயிடுவாங்க. இவைகளெல்லாம் கும்பலுக்காக. ஆனால் எதிர்த்து நிற்க வேண்டும் என்கின்ற பொழுது பயந்தாங்கொழித்தனமாக ஓடுவது அப்படி அல்ல. மரியாள் சிலுவை அடியிலே துணிந்து நின்றார், மீட்பின் காரணியாக விளங்குகிறார். ஏதோ ஒன்று ஒப்புக்கு சப்பானி என்று சொல்லும் பொழுது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த மந்திர கிளாஸ் பிள்ளைங்களுக்கு புதுநன்மை கிளாஸ் எடுக்கும்போது அண்ணன் படிக்கிறான், தங்கச்சி 4ஆம் வகுப்பு தான் படிக்குது. வீட்டில் என்ன சொல்லுவாங்க, இவனுக்கும் சேர்த்து கொடுத்துருங்களேன் படிக்கட்டும். ஆனால் வயசு இல்லை, 4ஆம் கிளாஸ் தான் படிக்குது, வேணும்னா ஜெபம்லாம் படிக்கட்டும், அதுக்கு ஒப்புக்கு சப்பானி அப்படின்னு ஒரு குரூப் வச்சு படிக்க வைக்கிறேன்னா அந்த பிள்ளைக்கு கோபம். நான் ஒப்புக்கு சப்பானியெல்லாம் போக மாட்டேன், எனக்கு நன்மை கொடுக்குறதா இருந்தால் படிக்கிறேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிச்சு. ஒரு அனுபவம். அப்படி தேவதாய் அந்த சிலுவையடியிலே இருக்கின்றவர்களுக்கு சும்மா ஒரு போக்குக்காக நிற்கவில்லை, மீட்பின் காரணியாக அவர் நின்றார். அவர் வழியாகத்தான் மீட்பு. இயேசு அந்த சிலுவையடியில் என்ன சொல்கிறார், இதோ உன் தாய் என்று சொல்லி இந்த திருச்சபைக்கும் நமக்கும் தாயாக கொடுத்தவர். அந்த கல்வாரி மலையிலே அந்த வேதனையிலே நம்மை பெற்றெடுத்தவர் தேவதாய். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், I consider that the sufferings of this present time are not worth comparing with the glory that is to be revealed to us. இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை. துன்பங்களை விட மிக சிறந்தவை நமக்காக கொடுக்கப்படுவதற்காக காத்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. எனவே இத்தகைய பின்னணியில் செபிப்போம், முழந்தால் இருப்போம். Father, you prepared the heart of the Virgin Mary to be a fitting home for your Holy Spirit. By her prayers may we become a more worthy temple of your glory. எல்லாம் வல்ல தந்தையே, என்றும் கண்ணியான எம் தாய் மரியாளின் இதயத்தை உம் சித்தத்திற்கேற்ப உம் தூய ஆவியின் இல்லமாக முன்குறித்து தேர்ந்தெடுத்து வாசம் செய்தீரே. அவரின் செபத்தினால் எங்களையும் உமக்குகந்த மகிமையின் ஆலயமாக மாற்றியருளும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உமது அன்னையின் இதயத்தை பெருமைப்படுத்துகின்றோம். உம்மையும் நீர் கூறிய வார்த்தைகளையும் தன் இதயத்தில் தக்க வைத்து ஆழமாக சிந்தித்து வாழ்ந்தவர் என்று சிந்தித்தோம். நாங்களும் உம்முடைய வார்த்தைகளை எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் தக்க வைத்து சிந்தித்து வாழக்கூடியவர்களாக எங்களை மாற்றியருளும். எங்கள் ஜெபங்களை கேட்டருளும். பலவிதமான நீண்ட தேவைகளை கொண்டிருப்பவர்கள் இந்த தினத்திலே உம் தாய் வழியாக அவருடைய பரிந்துரையோடு உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.